welcome back. இன்னைக்கு நம்ம countdown seriesல 19th countdown current electricity unitல most important topics தான் பசங்களா பார்க்க போறோம். இந்த மேம் full unitமே கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்ல பசங்களா, அதுல எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே போர்டு எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் தான் இன்னைக்கு நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் லா, ரெசிஸ்டிவிட்டி, drift of electrons, இது எல்லாமே நம்ம வந்து ஓம்ஸ் லாங்கிறதுலயே அடக்கிடலாம். ஓகேவா? அண்ட் செல்ஸ், இன்டர்னல் எனர்ஜி, நம்மளோட இஎம்எஃப்ஸ், இது எல்லாமே வந்து மீறி போனா ஒரு 2-3 ஃபார்முலாஸ் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த இடத்துல பெருசா நீங்க பயப்படுற அளவுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. கிர்ச்சாஃப்ஸ் ரூல் 2 ரூல் இருக்கு. அண்ட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், ஒரே ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தான் நம்ம படிக்க போறோம். ஸோ தட்ஸ் இட் எவ்ரிவன். இன்னைக்கு இந்த 5 டாபிக் தான் நம்ம இம்பார்ட்டண்டா ஸ்டார்ட் பண்ண போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஷனை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க பசங்களா. நீங்க புதுசா இன்னைக்கு தான் நம்ம சேனல்ல வந்து வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நார்மலா ஓம்ஸ் லா அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் 10th இருந்தே படிச்சுட்டு வரும். விச் இஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்குங்கிற பட்சத்துல நம்மளோட பொட்டென்ஷியல் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். அப்ப இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுக்கணும், அதை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு கான்ஸ்டன்ட் உள்ள எடுத்துட்டு வரோம். அதுக்கு பெயர் தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் பசங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வோல்டேஜை பொறுத்தோ கரண்ட்டை பொறுத்தோ இருக்காது. அதுக்கு பதிலாக என்னவாக இருக்கும், இது கம்ப்ளீட்லி அந்த மெட்டீரியலை பொறுத்ததாக இருக்கும். ரைட்? ஸோ ஆர் வில் பி ரிட்டன் ஆஸ் ரோ எல் பை ஏ அப்படிங்கிற ஃபார்முலாஸ்லாம் படித்தோம். ஸோ வி வில் பி சேயிங் ஆரோட ஃபார்முலா வந்து ஓம்ஸ் அப்படின்னு, இங்கே ரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ரைட்? ஸோ ரெசிஸ்டிவிட்டி இதுதான் நம்ம ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஜென்ரலாக பார்த்தா இவ்வளோதான். யாரெல்லாம் ஓம்ஸ் லாவை ஒபே பண்றாங்களோ அவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பசங்களா, ஓமிக் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்? we will be calling it as ohmic conductor. அப்ப நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா, விக்கும் ஐக்கும் கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா we will be getting a straight line like this. ரைட்? இதோட ஸ்லோப் நம்மளுக்கு வந்து ஆர் ஆக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்ச விஷயம், ஜென்ரலிஸ்டிக்கான ஒரு விஷயம். ஆனா உங்க யூனிட் இங்க ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. உங்க யூனிட் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா drift velocityல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். drift velocityனா என்ன, அதை எப்படி நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசலாம். ஓகே, ஸோ நார்மலி drift velocity அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க பசங்களா. இஃப் வி ஆர் ஹேவிங் அ கண்டக்டர், ஓகேவா, இந்த கண்டக்டர்ல எக்கச்சக்க எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது எல்லாமே ரேண்டமா மூவ் பண்ணிட்டு இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த கண்டக்டருக்கு நான் பொட்டென்ஷியல் அப்படின்னு ஒன்று கொடுக்கறப்ப, பேட்டரின்னு ஒன்று நான் கனெக்ட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பசங்களா, நம்மளுக்கு இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உருவாக ஆரம்பிக்கும். ரைட்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகிறப்ப அண்ட் வி பீப்புள் நோ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் பசங்களா, எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு ட்ரிஃப்ட் ஆகி பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு அலைன் ஆகி அது ஸ்ட்ரைட்டா இப்படி மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப ரேண்டமா இருக்கிறப்ப அதுகளுக்கு நடுவில் நிறைய கொலிஷன் அதெல்லாம் நிறைய நடக்கும். அப்ப கொலிஷன் நடந்துட்டே இருந்ததுன்னா வெலாசிட்டி குறையும். கரெக்டா? அப்ப கொலிஷனை கம்மி பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குறோம். அப்ப கொடுக்கறப்ப 2 எலக்ட்ரான்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கொலிஷன் கம்மியாகி நம்ம எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா வந்து டிராவல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது என்ன பண்ணும் பசங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல டிராவல் பண்ணும். அப்ப அது டிராவல் பண்றப்ப அதுக்குன்னு என்ன கிரியேட் ஆகும் பசங்களா, அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி கிரியேட் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி ட்ரிஃப்ட் ஆகி அதுக்கு ஒரு வெலாசிட்டி கெயின் ஆகிறதுனால தான் இதை நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப நம்மளுக்கு அன்னோயிங்கா இந்த இடத்துல மெக்கானிக்கல் பேராமீட்டர்ல நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோமோ அப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது பசங்களா, நம்மளோட எலக்ட்ரான்ஸுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஓகே, இட் இஸ் கிரியேட்டிங் அ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்ப நம்ம நார்மலா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப E இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது m இன்டூ A அப்படின்னு வரும். அப்ப A கேன் பி ரிட்டன் ஆஸ் EE டிவைடட் பை m அப்படின்னு எழுதலாம். கரெக்டா பசங்களா? எஸ். அப்ப இதுதான் ஆக்சலரேஷன். அண்ட் ஆல்சோ வி பீப்புள் நோ நார்மலா ஒரு வெலாசிட்டியோட ஃபார்முலா A இன்டூ T ஆக இருக்கும். கரெக்டா? அப்ப ஏக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்,
EE divided by M into Tக்கு பதிலா I'm writing it as tau. So tau அப்படிங்கிறது nothing but the relaxation time அப்படின்னு சொல்றாங்க. அப்ப relaxation time அப்படிங்கிறது என்னன்னா அதாவது எவ்வளவு டைம், ஓகேவா? ஸோ ரெண்டு கொலிஷனுக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரானுக்கு எவ்வளோ டைம் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் இப்படி வருது, டக்குன்னு இடிக்குது, அடுத்த இடிக்கிற வரைக்கும் அது எவ்வளோ தூரம் ரிலாக்ஸ்டா போயிருக்கு அப்படிங்கிற அந்த டைமை தான் நம்ம ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, a very important question for your board exams. ஓகே, அண்ட் ஆல்வேஸ் நீங்க மறந்துடாதீங்க பசங்களா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு முன்னாடி ஒரு மைனஸ் ஆட் பண்ணிருங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டா, ட்ரிஃப்ட் எப்படி ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல தான் ட்ரிஃப்ட் ஆகி அதுக்கு வெலாசிட்டி கெயின் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் சின்ஸ் நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி படிச்சுட்டோம் அப்படிங்கிறப்ப இங்க நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வச்சு இருக்கக்கூடிய நம்மளோட கரண்ட்டை பத்தி படிக்க போறோம். ஓகே, ஸோ வி வில் பி டிஸ்கசிங் திஸ் வித் த கரண்ட். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் இது கூட கனெக்ட் பண்ணி படிக்கலாம். பசங்களா, வி பீப்புள் நோ எப்போ எல்லாம் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோவாக ஆரம்பிக்குதோ அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு கரண்ட் உருவாக ஆரம்பிக்கும். கரெக்ட்? அப்போ எலக்ட்ரானோட ஃப்ளோ கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட்டும் கம்மியாகும். எஸ் ஆர் நோ? ஃப்ளோ அதிகமாச்சுன்னா கரண்ட்டும் அதிகமாகும். இதுதான் கான்செப்டே. அப்ப இதைத்தான் நம்ம அப்ப ஃப்ளோ கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கரண்ட் குறைஞ்சது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ஒரு கண்டக்டர்ல. ரைட்? கரண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் டைம் இவங்க எல்லாம் தான் பசங்களா நம்மளுக்கு காரணம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் எப்போ நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் டைம் அதிகமாகுதோ அப்போ என்ன ஆகும் பசங்களா, கொலிஷன் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸுக்கு நடுவில் கம்மியாக இருக்கும். அப்போ கொலிஷன் எலக்ட்ரான்ஸுக்கு நடுவில் கம்மியாக இருக்குங்கிறப்ப எலக்ட்ரான்ஸ் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியும், அதோட பாத் வந்து ரொம்ப தூரம் ஸ்ட்ரெயிட்டாக அது ட்ராவல் பண்ண முடியும். அப்போ அதுக்கு வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கு. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு குறையும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா பசங்களா? அப்ப இதத்தான், so that is why I already mentioned ஸ்டார்டிங்ல நான் எழுதுறப்பவே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மெட்டீரியல் டிபெண்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுவே நிறைய கொலிஷன் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பசங்களா, ரிலாக்ஸேஷன் டைம் குறைஞ்சிரும். ரிலாக்ஸேஷன் டைம் குறைஞ்சதுன்னா அது என்ன ஆயிடும், அதோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறோம். அப்ப இங்க என்டையர்லி வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு, ஐ மீன் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அது எவ்வளவு நேரம் ஃப்ரீயா டிராவல் பண்ணுது அப்படிங்கிற டோட்டல் டீடைல்ஸ் தான். எவ்வளவு தூரம் அது டிராவல் பண்ணுது அப்படிங்கிற டோட்டல் டீடைல்ஸ். அதனாலதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு மெட்டீரியல் டிபெண்டாக இப்ப வரைக்கும் படிக்கிறோம். புரிஞ்சுதான்? ஸோ ஐ ஹோப் இப்போ ஓம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கறத இன்னுமே நீங்க கிளியரா புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்ப நம்ம ரெசிஸ்டன்ஸ் யாரை பொறுத்து இருக்கு, லென்த்தை பொறுத்து இருக்கு, ஏரியாவை பொறுத்து இருக்கு, அண்ட் ரெசிஸ்டிவிட்டி பொறுத்து இருக்கு. இந்த ரெசிஸ்டிவிட்டி தான் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உள்ள இருக்கு, எவ்வளோ ரிலாக்ஸேஷன் டைம் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகே, ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க பசங்களா, நம்மளுக்கு என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தருவாங்க. ஓகே, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிகாஸ் இந்த கான்செப்ட், இந்த டாபிக் இஸ் லிட்ரலி ஹைலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் ரொம்ப சொல்றாங்க. அப்ப ரெசிஸ்டிவிட்டி என்னவாக மேம் இருக்கும் அப்படின்னா மாஸ் டிவைடட் பை NE ஸ்கொயர் டவ் அப்படின்னு இருக்கும். ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எலக்ட்ரான் ஸ்கொயர் டவ் அப்படிங்கிறது ஆஸ் வி ஆல்ரெடி நோ ரிலாக்ஸேஷன் டைம். ஓகேவா, இட் வில் பி ரிலாக்ஸேஷன் டைம். புரியுதா? அப்ப ரிலாக்ஸேஷன் டைம் குறைய ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகிறப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அப்ப நம்மளோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி குறைஞ்சு கரண்ட் குறைஞ்சிரும். ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்ப ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது மெட்டீரியலை பொறுத்ததாகத்தான் இருக்கு. ஸோ ரோவோட யூனிட் பாத்தீங்க அப்படின்னா ஓம் மீட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இட் வில் பி லைக் ஓம் மீட்டராக இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி வில் பி RA டிவைடட் பை L. ஸோ இதுக்கு ஓம், இதுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர், ரெண்டும் போயிடுச்சு அப்படின்னா ஓம் மீட்டராக இருக்கும். ஓகே, எஸ். அப்ப ரெசிஸ்டிவிட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு பெயர் தான் கண்டக்டிவிட்டி. அப்ப ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா யார் பண்ணுவாங்க, நல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூ வில் பி காலிங் இட் as கண்டக்டிவிட்டி. ஸோ தட் வில் பி 1/σ அப்படின்னு எழுதுவோம். அப்போ 1/σ அப்படின்னா நம்மளுக்கு என்னது, ஓம் பவர் -1 M பவர் -1 ஆக இருக்கும். யாரு, நம்ம கண்டக்டிவிட்டியோட யூனிட்.
ஓகே, ஸோ சிம்பிள் திங். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் ரிலாக்ஸேஷன் டைம், ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ் இதுக்கெல்லாம் என்னென்ன கனெக்ஷன் இருக்குன்னு நீங்கள் ஃபார்முலாவில் கிளியராக காமிச்சிங்க. ஆனால் கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் எப்படி கனெக்ஷன் இருக்கு, அதை இப்போ வரைக்கும் நீங்கள் எனக்கு சொல்லியே தரலையே, அப்போ ஹவ் ஐ வில் நோ அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி குறைஞ்சதுன்னா கரண்ட் குறையுது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு we need a mathematical proof இல்லையா? அதுதான் பசங்களா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் ஐம் சேயிங், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செஷனை பார்க்குறீங்க, நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் ஒன்று போட்டுருங்க பசங்களா. இந்த டாபிக்ஸில் இப்போ உங்களுக்கு எது ரொம்ப 100% கிளியராக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு ரைட் திஸ் ஆஸ் வெரி சிம்பிள். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்த உடனே எலக்ட்ரான்ஸ் ஒரு பக்கமாக ட்ரிஃப்ட் ஆகுது, கரெக்டாக? நார்மலாக கரண்ட் அப்படிங்கிறது என்னது பசங்களா? Q டிவைடட் பை டைம், ரைட்? ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ சார்ஜஸ் டிராவல் ஆகுது அப்படின்னு. இது வந்து என்னது பசங்களா? இது ஒரு டைமென்ஷனல். கண்டக்டர் அப்படின்னாவே ஒரு வயர். அப்போ வயர் அப்படின்னா அது ஒரு டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட், கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த Q இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு பர்டிகுலர் வால்யூம்க்கு எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு, ஓகே? ஏன்னா அது அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். பர்டிகுலர் வால்யூம்க்கு எவ்வளோ சார்ஜஸ் இருக்கு, டோட்டலாக எவ்வளோ வால்யூம் இருக்கு, ஒரு சார்ஜோட வேல்யூ என்ன, ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி இதை எழுதுறேன். அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம் பசங்களா, இதை ஃபுல்லாக நான் ஸ்மால் n அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ NVE அப்படின்னு எழுதலாம். ஸோ வால்யூம்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா AL அப்படின்னு எழுதுறேன். ஸோ ஏரியா இன்டூ லென்த். அப்போ Q கேன் பி ரிட்டன் ஆஸ் NALE அப்படின்னு எழுதலாம், கரெக்ட்? ஸோ இதை கொண்டு போய் மேலே சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ் I இஸ் ஈக்குவல் டு NEAL டிவைடட் பை Tக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா T இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் பசங்களா? T இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி அப்படின்னு எழுதலாமா? இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டக்டரோட லென்த். அப்போ I கேன் ரைட் திஸ் ஆஸ், ஸோ டிஸ்டன்ஸ் இன்டூ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா I கேன் பி ரிட்டன் ஆஸ் NEAVD அப்படின்னு எழுதலாம். இதை நம்ம வந்து நாவி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நாவி அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்க. அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியிலேருந்து, இந்த ஈக்குவேஷன்லேருந்து we people can figure out drift velocity is directly proportional to the current. அப்போ you can believe, you people can understand, உங்களுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் மாற்றம் வந்ததுன்னா கரண்ட்ல மாற்றம் வருது. அப்போ கரண்ட்ல மாற்றம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் யாராக இருந்திருப்பாங்க? ரிலாக்ஸேஷன் டைம், கொலிஷன், டெம்பரேச்சர், இவங்கெல்லாம் வந்து காரணமாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே தானே பசங்களா? ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் யூ பீப்புள் ஹாவ் டு பி வெரி கிளியர் அபவுட் இட். ஓகேவா? ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோமோ அதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட எக்ஸாக்ட் ஓம்ஸ் லா. ஓகே, ஸோ ஓம்ஸ் லாவை பிரித்து படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் சேர்த்து படிக்கிறப்ப யூ வில் பி கெட்டிங் த கம்ப்ளீட் ஐடியாஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபுல்லாக படித்து முடிச்சாச்சு. செகண்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் செல்ஸ், EMF அண்ட் இன்டர்னல் எனர்ஜி. இது ரொம்பவே ஈஸியான டாபிக் பசங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸில் நீங்கள் படிக்கணும் நீட் கிளியர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற என்டையர் ஐடியா உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை இப்போ இருந்தே எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கான பர்ஃபெக்டான பேட்ச் நம்மளோட Xylem Premier League கிராஷ் கோர்ஸ் தான் பசங்களா. எஸ், ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்க if you want to be like next 3 to 4 months நான் ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு கிளாஸஸ் வேணும், டெஸ்ட் சீரீஸ் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கணும், டவுட் கிளியரன்ஸ் இருக்கணும், நிறைய ரொம்ப கியூரேட்டடான ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் கிட்ட நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் ஃபைனல் ஆப்ஷன் பசங்களா. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் என்னென்னலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதை விட அதிகமாகவே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே இருக்குது பசங்களா. அண்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இன்னைக்கு ஹைப்ரிட் ப்ரோக்ராமையும் ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஹைப்ரிட் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி we people are getting ready for it. ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிட்டு வரோம் பசங்களா. ஏன்னா என்டையர் சிலபஸை கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக பிரித்து உங்களுக்கு ப்ராப்பராக ரிவிஷன் கொடுத்து ப்ராப்பராக எக்ஸாம்ஸ் வச்சு அண்ட் யூ பீப்புள் வில் பி ப்ராக்டிசிங் 8000+ நியூமரிக்கல்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஹைலைட்டே. இது திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல தான் நம்மளோட போத்
ஆர்பி அண்ட் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் நடக்க போகுது. அண்ட் ஆன்லைன் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம். இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயர் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அப்போ யூ பீப்புள் கேன் மேக் அ குட் கரெக்ட் டெசிஷன். ஏன்னா இது இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த கோர்ஸஸ் இல்லை பசங்களா. எந்த கோர்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் 50+ டாக்டர்ஸை உருவாக்குச்சோ அந்த கோர்ஸில் தான் இப்போ நீங்களும் என்ரோல் பண்ண போகிறீங்க பசங்களா. ஸோ மேக் ஷுர் யூ மேக் அ ரைட் அண்ட் ப்ராப்பர் டெசிஷன். ரைட், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆன்லைனில் உங்களோட எக்ஸ்பீரியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ now coming back to the point, இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல், EMF அண்ட் இன்டர்னல் எனர்ஜியை பற்றி பார்க்குறோம். செல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைடா, வெரி சிம்பிள். ஒரு சர்க்கியூட்டுக்கு பொட்டென்ஷியல் கொடுக்கறது, விச் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு கொடுக்கறது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா தான் நம்மளுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் ஆகி ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ வரும். ஆனால் ஒரு சர்க்கியூட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், வீட்டில் சும்மா இருக்குது போர் அடிக்குதுங்கிறதுக்காகவா? கிடையாது, we need கரண்ட், அதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்ட் தானே? அப்போ அந்த மென்டாலிட்டியில் ஒரு சப்ளையிங் யூனிட்டாக இருக்கிறது தான் நம்மளோட செல்ஸ். ஸோ ஜானியல் செல்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இங்கே உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இங்கே ஜெனரலாகவே செல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு போதும். ஓகே, ஸோ பேட்டரிஸ் ஆர் த குரூப் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஸோ பேட்டரி நார்மலாக செல்லுனா எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், எலக்ட்ரோலைட் இருக்கும், நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். எலக்ட்ரோ லைட்லேருந்து நம்மளுக்கு மூமெண்ட்னால நம்மளுக்கு எலக்ட்ரான் நம்ம அயான்ஸ் மூமெண்ட்னால நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ரைட், ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு தேவை ஃபிசிக்ஸுக்கு பேட்ரி தேவைப்படுது. ஏன்னா ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் we are connecting battery and battery is nothing but group of cells. ஓகே, பேட்டரி இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ நிறைய செல்ஸ் இந்த மாதிரி லைனாக இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறப்ப இதைத்தான் நம்ம பேட்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் வில் பி கிவிங் பவர். ரைட், அப்போ நார்மலாக பேட்டரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் என்னென்ன கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பசங்களா we people are going to discuss. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விதமான பேட்டரிஸ் இருக்குது. ஒன்று ஐடியல் பேட்டரி, இன்னொன்று ரியல் டைம் பேட்டரி. ஓகேவா? ஐடியல் பேட்டரி அப்படின்னா அதுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே இருக்காது. இன்புட் என்ன கொடுக்குதோ அதே அளவுக்கு அவுட்புட் அது உழைக்கும். ஆனால் இது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. ஸோ ரியல் டைமில் எப்போவுமே அதுக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ பேட்டரியோட ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலி இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ ட்ராப் நடக்கும் பசங்களா? I/R அப்படிங்கிற மாதிரி ட்ராப் நம்மளுக்கு நடக்கும். ஓகேவா? இதுதான் பேட்டரி. அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸில் உங்களோட சிலபஸில் நீங்கள் எப்படி படித்தா வந்து கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா பேட்டரி அப்படிங்கிற ஒன்று சார்ஜிங்கில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும், டிஸ்சார்ஜிங்கில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நீங்கள் படிக்கணும். அப்போ ஸோ பேட்டரி வந்து இப்போ ரியல் டைம் பேட்டரி தான் நம்ம படிக்க போகிறோம். அது சார்ஜிங்கில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும், டிஸ்சார்ஜிங்கில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹியர் இஸ் நத்திங் பட் டிஸ்சார்ஜிங். ஓகே, டிஸ்சார்ஜிங் அப்படின்னா பேட்டரி நம்ம சர்க்கியூட்டுக்கு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சார்ஜிங் அப்படின்னா பேட்டரி கிட்டேயே ஒன்றும் இல்லாமல் நம்ம பேட்டரிக்கு இன்னொரு பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். பேட்டரிக்கு இன்னொரு பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி கண்டிஷன். ஓகே, ஸோ டிஸ்சார்ஜிங் சார்ஜிங்கான கண்டிஷன்ஸ் புரிஞ்சிருச்சா? இப்போ டிஸ்சார்ஜிங் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. கரண்ட் வந்து உங்களுக்கு I flows from, okay, I flows from, ஓகேவா? ஸோ flows from பாசிட்டிவ் டெர்மினல். ஓகேவா? நம்ம பேட்டரி இப்படி இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா? கரண்ட் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அப்பதான் போய் எல்லாத்துக்கும் சப்ளை கொடுக்க முடியும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நம்மளோட செல்லுல இருக்கக்கூடிய EMF பயங்கர என்னவாகும் பசங்களா? இது என்ன ஆயிட்டே இருக்கும், நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். கரெக்டா? நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆமா தானே? ரைட். ஸோ டிஸ்சார்ஜிங் அப்படின்னா ஒர்க்கிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்மளுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல E minus IR is equal to del V. ஓகேவா? E minus IR is equal to del V ஆக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம EMF எப்படி இருக்கும் பசங்களா? EMF வந்து நம்ம கிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ we will be having more EMF in it. ஓகே,
ஸோ இஎம்எஃப்ஸ் வில் பி லைக் வெரி வெரி ஹையாக இருக்கும். ஏன்னா இது என்ன பண்ணுது நம்மளுக்கு, இட் இஸ் சப்ளை. இது வந்து மற்ற எல்லாத்துக்குமே சப்ளை கொடுக்குது. அப்போ பேட்டரிட்ட அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு சப்ளை கொடுக்க முடியும். கரெக்டாக, பேட்டரிட்ட அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சப்ளை கொடுக்க முடியும். அதுவே அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் அப்படின்னா பேட்டரி வந்து இன்னொருத்துக்கிட்ட இருந்து சக்தி எடுத்துக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இருக்கும், இப்படி கரண்ட் உள்ள போற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்க என்ன ஆயிட்டு இருக்கு, வெளியிருக்கிறதுல இருந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம், சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சார்ஜ் போட்டு வச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போ பேட்டரிக்கே சார்ஜ் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம டெர்மினல் வோல்டேஜ் வில் பி கிரேட்டர் தேன் நம்மளோட இஎம்எஃப் ஆக இருக்கும். டெர்மினல் வோல்டேஜ் வில் பி கிரேட்டர் தேன் இஎம்எஃப் ஆக இருக்கும். அப்போதான் என்ன ஆகும் பசங்களா, நம்ம பேட்டரிக்கே சப்ளை கொடுக்குறதுக்கு ஒன்று பெருசா இருக்கு, ரைட்? ஸோ இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் யுவர் பேட்டரி கண்டிஷன். ஓகேவா? இதுதான் உங்களோட பேட்டரிஸ். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த இஎம்எஃப்க்கும் இந்த டெர்மினல் வோல்டேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இஎம்எஃப் அப்படிங்கிறது பியூராக நம்ம சப்ளைக்கு கொடுக்குற ஒரு விஷயம். இப்போ பேட்டரியிலிருந்து வெளியே வர்றதை இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இஎம்எஃப்லேருந்து ஒரு ரெசிஸ்டர் எவ்வளவு வோல்டேஜை எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காம்பனண்ட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் போயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? that will be called as terminal voltage. புரியுதா பசங்களா? அப்போ பேட்டரிஸ், இன்டர்னல் எனர்ஜிஸ், இது எல்லாமே இப்படி தான் நம்மளுக்கு ஒன்னோட ஒன்று என்ன ஆயிட்டு இருக்கு, கனெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பாருங்க, காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் இருக்கும். சீரீஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னா லைனாக நம்ம வந்து செல்ஸை அடுக்கி வச்சிருப்போம், பேட்டரிஸை அடுக்கி வச்சிருப்போம். அப்போ நீங்கள் ஜெனரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீரீஸ் காம்பினேஷன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பேட்டரி பொலாரிட்டி மாறி இருக்கு அப்படின்னா, ஒரு செல் பொலாரிட்டி மாறி இருக்குன்னா அந்த இடத்துல பிளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் குவைட் நார்மல். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல இருந்தாலும் சரி, பேரலல்ல இருந்தாலும் சரி, யூ பீப்புள் கேன் ஆட். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, எவ்வளவு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் ஆட் எவ்ரிதிங். ஓகேவா? ஆட் எவ்ரிதிங், that will work. Yes, so that will work. Okay, ma'am, that will work. And then the next one is your parallel connection. Parallel connection ஆக இருந்தது அப்படின்னா அதுல நீங்க எப்படி வந்து நீங்க you people can write your net EMF அப்படின்னா E1 divided by R1 plus E2 divided by R2 plus E3 divided by R3 into R equivalent ன்னு எழுதலாம். And R equivalent is nothing but 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் உங்களோட parallel combinationக்கு. மேம் சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் டெர்மினல் மாறி இருந்தது அப்படின்னா அந்த செல்லுக்கு மட்டும் நெகட்டிவ் போட்டுக்கோங்க. ஆனால் பசங்களா, நீங்கள் பொலாரிட்டி மாறுதுன்னு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு நெகட்டிவ் போடக்கூடாது. ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணாது, இட் இஸ் யுவர் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு பொலாரிட்டிஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? அதனால மேக் ஷியோர் நீங்க பொலாரிட்டி சேஞ்சை இஎம்எஃப்ல மட்டும் அப்ளை பண்ணுங்க, வேற எதுலையும் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே? ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் வென் யூ பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் செல்ஸ். ஸோ செல்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம். இப்போ வி ஆர் டன் வித் திஸ் சீரீஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன்ஸ் முடிச்சாச்சு. அண்ட் நவ் வி வில் பி ஆடிங் சம் மோர் பாயிண்ட்ஸ் டு யோர் எனர்ஜிஸ். ஓகேவா? ஸோ செல்லுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா, இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்றப்ப இன்னும் நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா யூ பீப்புள் கேன் ஃபீல். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஆட் 2 to 3 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நார்மலி இதுதானே நம்மளோட எக்ஸ்பிரஷன், E minus IR is equal to del V. இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். அப்போ I வந்து அப்படிங்கிறது என்னது பசங்களா, I is your total one. ஸோ E minus R into ஐக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் பசங்களா, ஐக்கு பதிலாக V people can write, I can be expressed as EMF divided by R plus R. ஓகே, எவ்வளவு உள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அது அத்தனையும் நம்ம ஆட் பண்ணி எழுதலாம். வெறும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? தேர் வில் பி நத்திங் லைக் தட். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல உங்களோட டெர்மினல் பொட்டென்ஷியல் வில் பி லைக் E divided by R plus R into internal resistance அப்படின்னு வரும். ஓகேவா? R plus R into internal resistance அப்படின்னு வரும்.
ஓகே, இதை நீங்கள் உள்ளுக்குள்ளார கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் சேம் இதே மாதிரி தான் ஆன்சர்ஸ் வரும். ஓகே, அப்போ இதெல்லாமே வந்து சின்ன சின்ன ஐடியாஸ் யூ பீப்புள் ஹாவ் டு ரிமெம்பர். அண்ட் நவ் இதே மாதிரி இன்னொரு ஐடியா விச் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் நம்மளோட கிர்ச்சாஃப்ஸ் ரூல். நம்மக்கிட்ட 2 ரூல் இருக்குது. ஒன்று ஜங்ஷன், இன்னொன்று லூப். ஓகேவா? ஸோ ஜங்ஷன் அண்ட் லூப் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் பசங்களா. இதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடக்கூடாது அண்ட் செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பசங்களா. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு யோவும் ஒரு ஹார்ட்டும் போட்டுருங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எங்கே இருக்குது, உங்களோட ஃப்ரீ நோட்ஸ். இந்த ஃப்ரீ நோட்ஸ் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கிளாஸஸோட நோட்ஸுமே நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை கூட நீங்கள் ஸ்கேனர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ நவ் லெட்ஸ் ரோல் பேக் அண்ட் லெட்ஸ் ஹிட் ஆர் ஜங்ஷன் ரூல். ஸோ கிர்ச்சாஃப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஜங்ஷன். ஓகேவா? ஒரு ஜங்ஷனுக்கு எவ்வளோ கரண்ட் உள்ள வருதோ அவ்வளோ கரண்ட் நம்மளுக்கு வெளியே போயே ஆகணும். எந்த கரண்ட்டும் உள்ள டென்ட் போட்டு பர்மனெண்ட்டாக தங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்க, இன்கமிங் கரண்ட்னா I3, I2, I1, ரைட்? அப்போ I1 + I2 + I3, அவுட் கோயிங் கரண்ட்னா I4, I5, I6 will be equal to I4 + I5 + I6. அப்போ கரண்ட் பிரியறது அப்படிங்கிறது ஒரு ஜங்ஷன்ல இருந்து தான் பிரிய ஆரம்பிக்கும். ஒரு ஜங்ஷனுக்குள்ளார எவ்வளோ கரண்ட் வருதோ அவ்வளோ கரண்ட் நம்மளுக்கு வெளியே போயே ஆகணும். விச் மீன்ஸ் இதோட டோட்டலும் நம்மளுக்கு சேம் டு சேமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஒரு 5 ஆம்பியர் வருதுன்னா இதுவும் 5 ஆம்பியர். என்ன 5 ஆம்பியர் ஜங்ஷனுக்குள்ளார வந்ததோ அந்த 5 ஆம்பியர் அப்படியே வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, and the next one is your loop rule. ஸோ லூப் ரூல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட்ல நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணி நிறைய காம்பனன்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த காம்பனன்ட்ஸ் அந்த பேட்டரியில் இருக்கிற எல்லா இஎம்எஃப்பையும் ஈக்குவலாக உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ டோட்டலாக இந்த சர்க்கியூட்ல எந்த ஒரு பேலன்ஸும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகேவா பசங்களா, புரியுதா? அப்போ லெசன் இங்கே ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கம்ப்ளீட் லூப்புக்கு நம்ம பொட்டென்ஷியல் எடுத்தோம் அப்படின்னா, ட்ராப் எடுத்தோம் அப்படின்னா that will be 0. அப்போ பாருங்க, கரண்ட் இந்த பக்கம் வழியாக போகுதுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட் இந்த பக்கம் வழியாக போகுது. நீங்கள் எந்த இதுலேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கிருந்து வந்து மெஷர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இப்படி போகிறேன். அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகிறோம். ஸோ E1, அடுத்தது I1 போய் என்ன ஆகுது, ஆருக்கு போகுது. ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இது எல்லாமே என்னது பசங்களா, அந்த இடத்துல ஒரு ட்ராப் தான் நடக்கும். ஓகே, அப்போ -I × R1. திரும்ப இப்படி கீழே வரேன். இங்கே வர்றப்ப மைனஸ், ஏன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு போகுது. -E2, அடுத்தது மைனஸ் என்ன ஆகும், I × R2. ஸோ திரும்ப இங்கே வரோம். இங்கிருந்து இங்கே எந்த காம்போனண்ட்டுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல எந்த ட்ராப்புமே இருக்காது. ஸோ that will be 0, ரைட்? அப்போ E1 - E2 = IR1 + IR2 அப்படின்னு எழுதலாம். E1 - E2 will be equal to I × R1 + R2. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பசங்களா, யூ பீப்புள் கேன் ஃபிகர் இட் அவுட். ஓகே, அப்போ ஒரு லூப்பில், ஓகே, ஒரு சர்க்கியூட்டில் நம்மளுக்கு எவ்வளோ இஎம்எஃப்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி லைக் கம்ப்ளீட்லி எல்லாமே அதை யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ த என்டையர் வில் பி லைக் 0. Okay, the entire thing will be like 0. Okay, so this is your loop rule. So pasangla, loop rule and everything has been discussed, right? இப்ப கடைசியா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is your Wheatstone bridge. ஓகேவா? so Wheatstone bridge எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா very simple. when you have a ரெசிஸ்டர்ஸ், ஓகேவா, ஒரு குரூப் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு, இல்லை ஒரு குரூப் ஆஃப் கெப்பாசிட்டர் இருக்கு அப்படின்னா அங்கே என்ன ஆகும் பசங்களா, நம்மளுக்கு அந்த இடத்துல சர்க்கியூட்டை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்ஸ்டோன் பிரிட்ஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை யோர் சர்க்கியூட். ஓகேவா? அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஒரு சர்க்கியூட்டை இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரி நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு வைங்களேன். நடுவில் ஒரு கேல்வனோமீட்டர் வச்சிருக்கோம். இந்த கேல்வனோமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, கரண்ட் உள்ள வரல அப்படின்னா டிஃப்ளக்ஷனே காட்டாது. அப்ப டிஃப்ளக்ஷன் காட்டல அப்படின்னா இந்த பக்கமும் அடுத்தது இந்த பக்கமும் நம்மளுக்கு எப்படி இருக்காமா,
சேம் டு சேம் ஆக இருக்கு அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா பொட்டென்ஷியல் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்காது. புரியுதா பசங்களா? அப்ப இதை நீங்க எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். நீங்க பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அப்ப பேட்டரி கனெக்ட் பண்றதுக்கு மேல ஸோ R2/R4 is equal to R1/R3 அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டுத்தையும் நீங்க என்ன பண்ணணும் பசங்களா? இது ரெண்டுத்தையும் இப்படி டிவைட் பண்ணி பார்க்குறப்ப ரெண்டு சைடும் எனக்கு சேம் ஆன்சராக இருந்தது அப்படின்னா பிரிட்ஜ் வந்து பயங்கர பேலன்ஸ்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரிட்ஜ் என்னவாக இருக்கு பசங்களா? நம்மளுக்கு பயங்கர பேலன்ஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பிரிட்ஜ் பயங்கர பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா கரண்ட் வராது. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன சர்க்கியூட் என்ன கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை நீங்க என்ன பண்ணிடலாம் பசங்களா? You people can remove that. Okay? Yes. So these are the concepts you have to be remembering when it comes to Wheatstone Bridge. ரொம்ப சிம்பிளான இதுதான் பசங்களா. So this will be like ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக்கோ ரொம்பவே வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணக்கூடிய ஒரு டாபிக்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒன்லி ஒன் திங் யூ ஹாவ் டு பி லைக் கிளியரஸ்ட். என்ன படிச்சிருக்கோம், அதில் என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமே. ஓகே, தட் இஸ் வாட் யூ ரியலி நீட். ஓகே, தட் இஸ் வாட் யூ ரியலி நீட். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, எந்த ரெண்டு ரெசிஸ்டரை வந்து நம்ம பேரலல்ல நம்ம வந்து டிவிஷனில் எழுதணும் அப்படின்னு. அப்போ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் இந்த மாதிரி மெயின் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த மெயின் பேட்டரிக்கு மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும். ஓகேவா? ஸோ மெயின் பேட்டரிக்கு மேலே இருக்க நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு அதை வச்சு என்ன பண்ணுங்க, ரெண்டா பிரிச்சுக்கோங்க. அப்போ இது இப்படி ரெண்டா பிரிச்சா இதுவும் நம்மளுக்கு என்னது ஒரு செட்டு. அதை நீங்கள் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே தானடா? இஸ் இட் கிளியர்? எஸ். அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ பீப்புள் ஹாவ் டு திங்க். ஸோ ஃபைனலி பசங்களா இன்னைக்கு நம்ம என்னென்ன படிக்கணுமோ அது அத்தனையுமே படித்து முடிச்சாச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான் பேலன்ஸ். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன் பசங்களா, நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கு, பயங்கர வேகமாக நம்மளோட எக்ஸ்பிஎல் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கு. யூ பீப்புள் இஃப் யூ வாண்ட் டு டூ நீட் வந்து நீங்கள் ஒரு நல்ல கைடன்ஸ்லேருந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் அ ரைட் டைம் ஃபார் யுவர் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ வி ஆர் ஹியர். ஆஃப்லைன் அப்படிங்கிறப்ப திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இருக்க நம்ம சென்டர்ஸில் நடக்கும். ஆன்லைன் நீங்கள் எங்கிருந்து வேணாலும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் இட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, செஷனை லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் மறக்காமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிவிடுங்க பசங்களா. அங்கே தான் உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவான். உங்களுக்கு என்ன queries இருந்தாலும் சரி நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த நம்பரில் உங்கள் queries எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் you people can make a decision. Okay, so thank you so much everyone. Have a great day. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Have a great day பசங்களா. நான் இன்னொரு இம்பார்ட்டன்டான செஷன்ல உங்களை சந்திக்கிறேன்.